ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கப் கேக். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுமே ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு கப் மோல்டு தேவை கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற டீ கப்பை வச்சு செஞ்சிடலாங்க. ரொம்ப சாஃப்டாக, டேஸ்டியாக, ஃப்ரெஷ்ஷாக நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர அந்த ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்போம்ல, அப்போ அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக் ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாங்க. இங்கே பாருங்க, பார்க்கவே அழகாக குட்டி குட்டி கப் கேக் சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் மெல்ட் பண்ண பட்டர். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1/2 கப் தயிர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா இது எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ 1/4 கப் பால் தேவைக்கேற்ப கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். 1/4 கப் கரெக்டாக இருக்கும் இந்த 1 கப் மைதா மாவுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் ரொம்ப நீட்டாக இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன். நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எந்த எசன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராபெரி எசன்ஸ், என்ன எசன்ஸ் நம்மகிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது. இப்போ நம்ம டீ கப்பில் தான் இன்றைக்கி கப் கேக் நான் பண்ண போகிறேன். அதனால் டீ கப் எடுத்துருக்கேன். இது உள்ளே எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. நம்ம வீட்டில் சின்ன சின்ன கிண்ணம் இருந்தால் கிண்ணத்துலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இல்லை 1/2 கப் ஊற்றினா போதும். நம்ம குக்கரில் பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணப்போ கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1/2 கப் ஊற்றினா போதுமானது. நான் எல்லா கப்லேயும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இது மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு இது பண்ணுறேன். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலோ இல்லை கேஷ்யூ நட்ஸ், நமக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி நட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை. இப்போ இதுக்குள்ளே ஒரு பிளேட் வச்சு இதை எடுத்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கப்பெல்லாம் உள்ளே வச்சிடலாம். இந்த கேக் கப்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். வாஷரும் விசிலும் இதுக்கு போட தேவையில்லை. 20 மினிட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது டூத்பிக் வச்சு நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் கேக்கை. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை, கிளியராக வந்துருக்கு. ஸோ கேக் வெந்துடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் வெளியில். எடுத்து நல்லா கூல் பண்ணிடலாம். நல்லா ஆறினா தான் அதில் வந்து ஈஸியாக வெளில வந்துடும். இப்போயே பாருங்கள், ஒட்டாமல் தான் இருக்குது. இருந்தாலும் ஆறிட்டால் அடிப்பாட் அழகாக நீட்டாக வந்துடும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒன்றுமே பண்ணலாம், ரொம்ப சிரமமே பண்ணாமல் சும்மா தட்டினாவே வந்துடும். இங்கே பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. கேக் ரொம்ப சாஃப்டாக, குழந்தைங்க லைக் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சீக்கிரமே நம்ம குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை செஞ்சு கொடுத்துடலாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். கட் பண்ணவே அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுங்க. கத்தி வச்சோடனே கேக் அவ்வளோ அமுங்கி உள்ளே போச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.